ஓம் நம சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம கோவில்களில் இல்லை பூஜை அறையில் மனமுருகி சாமி கும்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4 விஷயங்கள் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். இந்த 4 விஷயங்களும் உங்களுக்கு நடந்திருக்குதுன்னா இதன் மூலம் இறைவன் உங்களுடன் பேசுகிறார், இல்லைனா அவர் நீங்கள் வேண்டுகின்ற அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் இந்த அறிகுறிகளை உங்களுக்கு நிகழ்த்துகிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பொதுவாக நம்ம சாமி கும்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா சிலருக்கு இந்த கொட்டாவியானது வந்து கொண்டே இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா மனமுருகி வேண்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அந்த கண்களில் இருந்து பார்த்திங்கன்னா கண்ணீரானது வருவதை நம்ம பார்த்துருப்போம். அது அவங்க சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க அவ்வளவு கண்ணீரோடு பெருக்கெடுத்து வேண்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. தன்னை அறியாமல் அந்த கண்ணீரானது வந்திருக்கும். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா சாமி சிலையிலிருந்து பூ விழுவது, மணியோசை கேட்பது போன்ற விஷயங்களும் நடைபெறும். நம்ம ஒரு வேண்டுதலை சுவாமி முன்னாடி வச்சுருப்போம், அது வச்சு முடித்ததுக்கப்புறம் டக்குன்னு மணி அடித்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். ஏன்னா இங்கே நம்ம பலவாறான கோயிலில் பலவாறான நேரத்தில் வேண்டியிருப்போம், ஆனால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்காது. ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம இறைவனை நினைத்து வேண்டி கொண்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா திடீர்னு மணி ஓசை கேட்கும். அதை கேட்டோடனே ஒரு நிமிடம் நம்மளுடைய உடம்பும் புல்லரித்து போகும். இப்படி நடந்தால் உங்களுடைய அந்த கோரிக்கையை இறைவன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதான் ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதே போல் பார்த்திங்கன்னா சுவாமியிடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது பூ விழுவதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அது இடது பக்கம் வலது பக்கம் விழுவதற்கும் ஒவ்வொரு விதமான அந்த பலன்கள் உண்டு அப்படிங்கிறது தான். இந்த 4 விஷயங்களில் எது உங்களுக்கு நடந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4 விஷயங்களும் நடப்பதற்கு உண்மையான காரணங்களையும் இன்றைய பதிவில் நம்ம முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முறையாக வருகின்ற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்வதற்கான ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய குறைகளை கடவுளிடம் சொல்லவும், நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றவும், நம்மளுடைய மனதிற்கு தேவையான ஒரு நிம்மதியை பெறவும் தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம். இந்த விஷயங்கள் எல்லாத்திற்கும் ஒரு மூல காரணம் பார்த்திங்கன்னா அங்கே போய் இறைவனை நம்ம ஒரு நிமிடம் பார்க்கும் பொழுது வருகின்ற ஒரு ஆனந்தம், இணை புரியாத ஒரு ஆனந்தம். நம்ம வெளியில் அங்கிட்டுன்னு நிறைய துன்பங்களை அனுபவிச்சுட்டு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு கடைசியில் போய் நிற்கிற ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா அது கோவில் தான். நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறினால் அதற்கான பரிகாரத்தை செய்யவும் நம்ம கோவிலுக்கு செல்வோம். இன்னும் சிலர் மன நிம்மதி தேடி கோவிலுக்கு செல்லும் வழக்கம் உண்டு. அவ்வாறு கோவிலில் இறைவனை வழிபடும் பொழுது சிலருக்கு கண்ணீர் வந்துவிடும். இதற்கான காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால் இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு ஆழமான பிணைப்பு அந்த நேரத்தில் உங்கள் 2 பேருக்குமே, அதாவது அந்த கண்ணீர் வருகின்ற நபருக்கும் இறைவனுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாத அளவிற்கு, அதாவது ஒரு பிணைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இவர்களுடைய அந்த உடலானது இந்த இடத்துல இருக்கும், அந்த ஆன்மா பார்த்திங்கன்னா இறைவனிடத்தில் பேசி கொண்டு இருக்கும், அந்த சஞ்சாரம் செஞ்சு கொண்டு இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா அந்த கண்ணீர் வருவதற்கான ஒரு காரணமான சொல்லப்பட்டுள்ளது. இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உன்னதமான உறவிலிருந்து மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த கண்களிலிருந்து கண்ணீர் வரும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் பார்த்திங்கன்னா உண்மையான ரீசன். நம்ம வேண்டி நம்ம போய் ஏங்கி அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு அழுகுறது வேறு. நம்ம போய் நிற்போம், அந்த இடத்துல கை கூப்பி தான் நின்றுக்கிட்டு இருப்போம், நம்ம எந்த ஒரு உடல்லையும் அசைவே இருக்காது, ஆனால் கண்ணீர் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆன்மாவானது என்ன பண்ணுகிறது, இறைவனோடு மனதாக பேசி கொண்டிருக்கிறது. அப்போ தன்னை அறியாமல் அந்த கண்ணீரானது அவர்களுடைய அந்த உடலிலிருந்து வெளிப்படுகிறது. இதுதான் முக்கியமான ஒரு காரணம். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம புலம்பி எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்கல, என் வாழ்க்கை இப்படி இருக்கா அப்படின்னு அந்த ஒரு வருகின்ற அந்த கண்ணீர் பார்த்திங்கன்னா இதற்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அந்த மனதோடு ஒன்றிணைந்து இறைவனை பார்த்தோன்னே வருகின்ற கண்ணீருக்கு மட்டும்தான் அந்த சக்தியானது உண்டு அப்படிங்கிறத அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள். இதே போல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு, அதாவது கோவிலுக்குள்ளே சென்றாலே இந்த கொட்டாவியானது அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். இதற்கான காரணம், பொதுவாக கொட்டாவி வருவதற்கான காரணம் போதுமான அளவு நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காத போது அது கொட்டாவி மூலமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மேலும் இரவில் சரியான தூக்கமின்மை காரணமாக காலையில் அடிக்கடி பார்த்திங்கன்னா கொட்டாயம் ஏற்படுகிறது என்று அறிவியல் காரணங்கள் சொல்லப்படுகிறது.
சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது கோவிலுக்கு உள்ளே வராதுக்கு முன்னாடிலாம் நல்லா நார்மலாக தான் இருந்திருப்பாங்க. அந்த கொட்டாவிலாம் வந்திருக்காது. ஆனால் உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு ஏகப்பட்ட ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. கொட்டாவி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா உங்கள் வீட்டு நீங்கள் பூஜை செய்யும் பொழுதே உங்களுக்கு இந்த மாதிரியான கொட்டாய்கள் அதிகமாக வரும். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களிடம் உள்ள அந்த எதிர்மறையான ஆற்றல்கள் இந்த கொட்டாவி மூலமாக, அந்த காற்றின் மூலமாக வெளியேறுகிறது அப்படிங்கிறது ஒரு உண்மை, ஆன்மீக ரீதியான உண்மை. உடலில் உள்ள அந்த எதிர்மறையான விஷயம் கொட்டாவி மூலம் வெளியிடப்படுவதாக சொல்லப்படுகிறது. உடலில் நெகட்டிவ் எனர்ஜி பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்திருக்கும். அது பூராமே இந்த கொட்டாவி மூலமாக உங்களுக்கு வெளியேறி விடுகிறது. இதுதான் ரீசன். இப்படி நீங்கள் கோவில்லையோ இல்லை நீங்கள் பூஜை செய்யும் பொழுது வருகின்ற கொட்டாவி பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட ஆவினே அர்த்தமாக பார்க்கப்படுகிறது. கெட்ட ஆவினோடனே யாரும் பயப்பட வேண்டாம். அந்த எதிர்மறையான உங்கள் உடம்பில் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த எதிர்மறையான எல்லா விஷயங்களும் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது அந்த நேர்மறையான ஆற்றல் பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் படும். கோயிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே உள்ள அந்த நேர்மறையான ஆற்றல் அதிகமாக இருக்கும். அது பூராமே உங்கள் உடலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த எதிர்மறையான விஷயங்களை பூரா வெளியேற்றும். அப்போ அது பூராமே உங்களுக்கு இந்த மாதிரி செயலிழக்கும் வகையில் கொட்டாவியாக வெளிப்படும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படி வருகின்ற அந்த கொட்டாவி பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் மீதும் படாத மாதிரி விடணும். அந்த எதிர்மறை ஆற்றல் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் மீது படக்கூடாது நீங்கள் கொட்டாவி விடுறது. அதனால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல்கள் சேருதுன்னா அதற்கான காரணத்தை நீங்கள் அறிந்து கொண்டு எதனால் எதிர்மறை ஆற்றல்கள் சேருது, சில விஷயங்கள் நம்ம தவறாக பேசலாம், இல்லை தவறான விஷயங்களில் நம்ம ஈடுபடலாம், இல்லை தவறாக நம்ம நினைப்பது அப்படிங்கிறது நமக்கு எதிர்வினை தான். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மிடமிருந்து போகுவதற்காக தான் இப்படி கோவிலில் போகும்பொழுது நமக்கு இந்த மாதிரி சூழல் ஏற்படும். அதனால் அதை அடுத்து நம்ம மாற்றிக்கொண்டோம் என்றால் அதிலிருந்து நம்ம தப்பித்து விடலாம் அப்படிங்கிறது தான். எதிர்மறையான விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும், அதாவது உடைந்த பொருட்கள், தேவையில்லாத விஷயங்கள் எதுவாக உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதையுமே அப்புறப்படுத்தி விடுங்க. அப்போ நீங்கள் அது நாள் வரைய அந்த நேரத்தில் வரைய பார்த்திங்கன்னா எதிர்வினையிலே சூழ்ந்திருப்பீங்க. பூஜை செய்யும் பொழுது அங்கேருந்து நேர்மறையான ஆற்றல் வரும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி கொட்டாவி வரும். அதனால் அதையும் புரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் வேலை செய்யும் பொழுதோ இல்லை ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுதோ கொட்டாவி வருதுன்னா நீங்கள் தூங்கியிருக்கீங்களா, நல்லா அந்த 8 மணி நேரம் உறக்கமானது நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். இது இல்லைன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி டயர்டாகும். உறக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பாருங்கள். அந்த தூக்கச்சடவோடையே நீங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி விடும். பிறகு நீங்கள் செய்கின்ற செயல்களையும் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நல்லா உறங்குங்க, நல்ல வேலைகளை நல்லா திடகாத்திரமாக நல்லா செய்து முடித்து அதனுடைய பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறுங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உறக்கம் இல்லாமல் டிப்ரெஷன்லேயும் இருந்து கொண்டு வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். போனது போகட்டும், நடப்பதை நினைத்து கொண்டு அதை எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் முழு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்க்கை எப்பொழுதும் உங்களுக்கு ஒளிமயமாக அமையும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் கொட்டாவி கோவிலுக்கு போகும்பொழுது வருகிறதுனா அதற்காக நம்ம கொட்டாவியாக வருது அப்படின்ட்டு நம்ம பயப்பட வேண்டாம். நம்மிடம் உள்ள அந்த எதிர்வினை ஆற்றல்கள் பூரா வெளியேறுது. இறைவன் அங்கே இருக்கக்கூடிய அந்த நேர்மறை ஆற்றல் மூலம் நமக்கு அதை வெளியேற்றுகிறார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொண்டாலே போதுமானது தான். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிடும் பொழுது பூ விழுதல். சில சமயங்களில் நாம் மனமுருகி வேண்டும் பொழுது கடவுள் சிலை மீதிலிருந்து அந்த பூக்களானது விழும். இதற்கு சிலர் சொல்வது என்னவென்றால் பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுவது உடனே நிறைவேறும், அதுக்கு தான் கடவுள் பார்த்திங்கன்னா அந்த பூவை போட்டு நமக்கு அதை சொல்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு உண்மை தான். ஆனால் இதிலே பார்த்திங்கன்னா 2 விதம் இருக்குது. நீங்கள் சுவாமி சிலையின் அந்த விக்கிரகத்திற்கு முன்பாக வழிபாடு செய்யும் பொழுது அந்த சுவாமி சிலையின் வலது பக்கத்தில், சுவாமி சிலையோட அந்த வலது பக்கத்தில் அந்த பூ கீழே விழுந்தால் தான் நம்ம வேண்டிக் கொண்ட அந்த வேண்டுதல் பார்த்திங்கன்னா சீக்கிரம் நிறைவேறும். அதுவே அந்த சுவாமியிட இருக்கின்ற அந்த இடத்துலேருந்து இடது பக்கத்தில் இருக்கும் அந்த இடத்துல பூ விழுந்துச்சுன்னா நம்முடைய வேண்டுதல் பார்த்திங்கன்னா நிறைவேறும். ஆனால் காலதாமதம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அதற்காக நம்ம கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிறது. வலது பக்கத்தில் விழுந்தால் அது நமக்கு விரைவில் நிறைவேறும். அதுவே இடது பக்கத்தில் விழுந்தால் நமக்கு அது தக்க சமயம் வரும் பொழுது கிடைக்கும். அதுவரை நம்ம முயற்சியை கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இந்த காலதாமதம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இதுவே சாமிக்கு நேரே இருக்கும் பூ கீழே விழுந்தால் நம்முடைய முயற்சி அதிகமாக இருக்க வேண்டும் என்பது அர்த்தம்.
அதனால் இதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ சுவாமிக்கிட்ட நம்ம கேட்டுட்டோம், சுவாமி உத்தரவு கொடுத்துட்டாரு, சாமி நமக்கு இதை நிறைவேற்றுவார் அப்படின்ட்டு நம்ம பாட்டு சும்மா இருந்தால் அது கிடச்சிடாது. முயற்சிகளும் நமக்கு கை கொடுக்கும். முயற்சி தான் அந்த அதிர்ஷ்டம், முயற்சி, இறைவனோட அருட்கடாட்சம் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு அதை விரைவில் கிடைக்க செய்யும். அதனால் எதையுமே பார்த்திங்கன்னா அதாவது அதிர்ஷ்டமானது நமக்கு கிடைத்து விடும் அப்படின்னு சும்மா இருக்கக்கூடாது. செயல்பாடு, அந்த செயலும் கடின உழைப்பும் சேர்ந்து தான் உங்களுக்கு அவைகளை கொடுக்கும். அதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செய்கின்ற செயலை கடின உழைப்போடு நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் உங்களுக்கான அந்த தக்க சமயம் வரும்பொழுது அது உங்களை நல்லா உயரத்திற்குள்ளே தூக்கி விட்டுரும் அப்படிங்கிறது. அதனால் பூ விழும்பொழுது சாமியை நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது பூ விழுந்தால் இதையும் நோட் பண்ணுங்கள். எந்த பக்கத்தில் விழுது அப்படிங்கிறத பார்த்து நோட் பண்ணுங்கள். இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா இதுதான். அதே போல் பார்த்திங்கன்னா மணி ஓசை கேட்பது. சில நேரங்களில் சரியாக நம்ம வேண்டுதலை கடவுளிடம் சொல்லும் பொழுது மணி ஓசை கேட்கும். அவ்வாறு நிகழ்ந்தால் நம் கோரிக்கையை இறைவன் ஏற்றுக்கொண்டார். அதற்கான அறிகுறியாகவே மணி ஓசை பார்த்திங்கன்னா கேட்கிறது என்று நம்பப்படுகிறது. ஏன்னா நம்ம அவ்வளோ நேரம் சும்மா இருந்திருப்போம், அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மணி ஓசை கேட்டிருக்காது. கரெக்டாக நம்ம வேண்டுதல் வைக்கிற நேரம் பார்த்து நமக்கு அந்த மணி ஓசை கேட்கும். இது எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா நடந்து விடாது. அப்போ அந்த நேரத்தில் இறைவன் நமக்கான அந்த வேண்டுதல் விரைவில் நடைபெறும் அப்படிங்கிறத இவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு யாரோ ஒருவர் மூலமாக அந்த மணி ஓசையை பார்த்திங்கன்னா அங்கே ஒலிக்க செய்கிறார் அப்படிங்கிறது. அப்போ அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு துணிச்சலோடு நம்ம செய்கின்ற அந்த விஷயத்தில் கட்டாயம் இறங்கி விடலாம். இதுவும் ஒரு உத்தரவு மாதிரி தான். இறைவன் நமக்கு அதை நல்லபடியாக முடித்து கொடுப்பார் அப்படிங்கிறது. அப்போ வேண்டும் பொழுது மணி ஓசை கேட்கலன்னா அதை கைவிட்டுறவா அப்படின்னு நினைக்காதீங்க. முயற்சி அப்படிங்கிறது எல்லோருடைய விதத்துலையும் இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் எல்லாமே தெரியும், அதில் அக்யூரேட்டாக பண்ணுவீங்கன்னா அதை நீங்கள் சிறப்பாக பண்ணலாம். ஒரு குழப்பமாகவே இருக்குன்னா ஒன்று அதை கைவிட்டுறணும், இல்லைன்னா அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மணி ஓசை கேட்கல அதற்காக நான் அதை செய்யாமல் இருக்கேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த மணி ஓசை கேட்டுச்சுன்னா உங்களுக்கு இறைவன் அதை டக்குன்னு நிகழ்த்தி விடுவார் அப்படிங்கிறது. கேட்கலனாலும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்க, அது நல்லபடியாக உங்களுக்கு அடங்கேறி விடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனக்கசப்பும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு நல்லபடியாக தோணுது நம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கடவுள் மேல் வைத்து நீங்கள் செய்தாலுமே அதில் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். அதை தவிர்த்து நம்பிக்கை இல்லாமல் குழப்பத்தோடு புலம்பிக்கிட்டு இருப்பதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இறங்கிட்டோம்னா அதில் முழு நம்பிக்கையோடு இறங்கணும், இல்லைன்னா விட்டுறணும். இந்த 4 நிகழ்வுகளில் எது உங்களுக்கு நடந்திருக்கிறது, அது நடந்ததற்கு அப்புறம் உங்களுடைய நீங்கள் முயற்சி செய்த விஷயங்களும் எவ்வாறு முடிந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4 விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம கூறுவது கிடையாது. அனுபவ ரீதியாக உணர்ந்து அதை நம்ம எல்லாருமே சாஸ்திர ரீதியாக ஆன்மீக ரீதியாக உணர்ந்து கூறப்படுகின்ற விஷயங்கள் தான். அதனால் கண்ணீர் வருவது, கொட்டாவி வருவது இதெல்லாம் ஒரு விஷயமானு நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதற்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்கத்தான் செய்யும். அதனால் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இறைவனை முழுமையாக நம்புகிறவங்களுக்கு இது எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கும், இப்பையும் நடந்திருக்கும். ஆனால் இந்த நிகழ்வுகளில் ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கிறதா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்பொழுதும் உங்களுடைய இறைவனை முழு நம்பிக்கையோடு சரணாகதி அடைந்து எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணுங்கள். நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மேலும் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். மேலும் பல பதிவுகளை தொடர்ந்து இதுபோல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.